எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அபிநயா. நான் ஒரு குழந்தைகள் நல மருத்துவர். எங்களுடைய சேனல் டாக்டர் மாமிஸ்க்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். ஸோ எங்களுடைய சேனலில் நானும் டாக்டர் ஐஸ்வர்யாவும் நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை வாரம் உங்களுக்கு தந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. ஸோ நான் சைல்டு ஹெல்த் பற்றி நிறைய வீடியோஸும், டாக்டர் ஐஸ்வர்யா விமென்ஸ் ஹெல்த் ஃபர்டிலிட்டி பற்றின நிறைய வீடியோஸும் இது வரைக்கும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா வீடியோஸும் தவறாமல் பாருங்கள். இன்றைக்கி நான் பேச போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ இந்த டாபிக் பற்றி நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இல்லை. ஸோ குழந்தைங்களுக்கு நாய் கடியோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு விலங்கு கடியோ ஏற்பட்டால் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதை பற்றி தான் நான் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ நாய் கடி அப்படின்னாலே பேரண்ட்ஸ் ஒரு பதட்டம் அடைஞ்சிடுறாங்க. ஸோ குழந்தைக்கு நாய் கடிச்சிருச்சு டாக்டர், என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல, ஸோ என்ன முதலுதவி செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ முதலுதவி பற்றி பேச போகிறேன். நாய்க்கடி ஊசி பற்றி பேச போகிறேன். எத்தனை டோசஸ் போடணும், எல்லா குழந்தைங்களுக்கும் போடணுமா, அண்ட் நிறைய பேர் வீட்டில் செல்ல பிராணிகள் இருக்கும். ஸோ இந்த செல்ல பிராணிகள் கடித்தாலுமே நாய்க்கடி ஊசி போடணுமா, இந்த சந்தேகம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஸோ இது எல்லா விஷயமும் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அனிமல் பைட், ஏதாவது ஒரு விலங்கு கடி ஏற்பட்டாலோ, ஸோ மேக்ஸிமம் நம்ம ஊரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாய்க்கடி தான். ஸோ இந்த நாய்க்கடி ஏற்பட்டுச்சுன்னா எதுக்காக இந்த அச்சம், எதுக்காக நம்ம நாய்க்கடி ஊசி கட்டாயமாக போடணும்னு சொல்கிறோம். ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ரேபீஸ் அப்படின்ற ஒரு வியாதி இருக்குது. ஸோ இந்த வியாதி பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரேபீஸ் அப்படின்றது ஒரு வைரஸ் கிருமினால் வரக்கூடிய வியாதி. இந்த ரேபீஸ் வியாதி மனிதர்களுக்கு விலங்கு கிட்ட இருந்து தான் வருது. ஸோ விலங்குகளுடைய உமிழ்நீர் இல்லைனா அந்த சலைவா எச்சிலில் இந்த ரேபீஸ் வைரஸ் இருக்கும். ஸோ இந்த விலங்கு பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா, ஸோ அந்த விலங்கு மனிதர்களை கடி இருக்கிறப்போவோ இல்லைனா சில சமயங்களில் வீட்டில் செல்லப்பிராணிகளே இருக்குது, நாயோ பூனையோ இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சுரண்டிட்டு போகும், சில ஸ்க்ராச்சஸ் மாதிரி சின்ன சின்னதாக கீறிட்டு போகும். ஸோ இந்த மாதிரி ஈவன் கீறல்களோ இல்லைனா கடி ஏற்பட்டாலோ கூட அந்த உமிழ்நீர் நம்மளுடைய தோல் மேலே படுறப்போ பிளட்ல மிக்ஸ் ஆகி இந்த ரேபீஸ் வியாதி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் குழந்தைங்களுக்கு சப்போஸ் ஒரு நாய் கடி ஏற்பட்டாலோ இல்லைனா நாய் ஜஸ்ட் அவங்களுக்கு கீறிட்டு தான் போயிடுச்சு, ஜஸ்ட் ஒரு பூனை பெராண்டிட்டு தான் போயிடுச்சு, அப்படி இருந்தால் கூட நம்ம கட்டாயமாக ஊசி போடணும். ஸோ இந்த ரேபீஸ் என்ன அவ்வளோ ஒரு அபாயகரமான வியாதியா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா, எஸ், ரொம்ப சீரியஸான ஒரு டிசீஸ். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ரேபீஸ்னால் பாதிக்கப்பட்ட நபர்களை இது வரைக்கும் நம்ம காப்பாற்றினதே கிடையாது. 100% ஃபேட்டல். ஸோ 100% கண்டிப்பாக அவங்களுக்கு மரணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ரேபீஸ் அப்படின்றது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். எந்த ஒரு அனிமல் பைட்டாக இருந்தாலும், ஸ்க்ராச்சஸாக இருந்தாலும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா உடனடியாக உங்கள் மருத்துவரை நீங்கள் அணுகணும். ஸோ இந்த ரேபீஸ் வியாதி எந்தெந்த விலங்குகள் கடினால் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது 2 டைப் ஆஃப் விலங்குகள் நமக்கு தெரியும். வீட்டில் வளர்க்கக்கூடிய அனிமல்ஸ் லைக் டொமஸ்டிக் அனிமல்ஸ், அதனாலையும் வரலாம். இல்லைனா காட்டு விலங்குகளோட கடினாலையும் ரேபீஸ் வியாதி வரலாம். ஸோ டொமஸ்டிக் அனிமல்ஸ்லேயே பெரும்பாலும் நாய், பூனை, ஈவன் ஆடு, மாடு, எருமை, இந்த அனிமல்ஸ்னாலேயும் கூட ரேபீஸ் பரவிட்டுருக்கு. முக்கியமாக வைல்டு அனிமல்ஸ், காட்டு விலங்குகளில் சொல்லணும்னா பேட், அந்த வேம்பயர் பேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய குகைக்குள்ளே பேட்ஸ், இந்த வவ்வால் எக்ஸ்போஷர் இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரேபீஸ்க்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரேபீஸோடைய சீரியஸ்னஸ்னால தான் எப்போ நீங்கள் ஒரு குழந்தைக்கு நாய்க்கடியோ இல்லைனா ஏதாவது ஒரு பைட்டுன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா டாக்டர் உங்களுக்கு இந்த ரேபீஸ் வேக்சின் கொடுக்கணும் அப்படின்றத மறுபடியும் எம்ஃபசைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலுமே குழந்தைங்க தெருவில் விளையாடுறாங்க, ஸோ அக்கம் பக்கத்தில் விளையாடுறாங்க, ஸோ ஒரு நாய்க்கடி ஏற்பட்டுருச்சு. வீட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன முதலுதவி செய்யணும்? ஏன்னா இந்த முதலுதவின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ ஆகும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த முதலுதவியை சரியாக செய்யணும். ஸோ இந்த முதலுதவி என்ன? ஸோ இது 2 ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எங்கே அந்த பைட், எங்கே அந்த கடி ஏற்பட்டிருக்கோ, ஸோ கையிலையோ காலையோ எங்கே ஏற்பட்டிருக்கோ அந்த இடத்த சோப் அண்ட் ரன்னிங் வாட்டர், ஒரு டேப்பை திறந்து அந்த தண்ணியில் நீங்கள் அந்த கடி ஏற்பட்ட இடத்த கண்டினியூஸாக காட்டணும். ஒரு 15 நிமிடத்துக்கு சோப் அண்ட் வாட்டர் போட்டு அந்த இடத்த வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணினாலே 90% சப்போஸ் வைரஸ் கிருமி இருந்ததுன்னா அந்த வைரஸ் கிருமி அந்த இடத்த விட்டு போயிடும். ஸோ இந்த சோப் அண்ட் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்.
நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் வீட்டிலேயே ஏதாவது ஒரு ஆன்டிபாக்டீரியல் ஆயின்மெண்ட் லைக் ஒரு பீட்டாடைன் இல்லைனா போவிடோன் அயோடின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஆயின்மெண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே கடி ஏற்பட்டதோ அந்த இடத்துல இந்த ஆயின்மெண்ட்டை தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குழந்தைங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இந்த 2 ஸ்டெப்பை வந்து நீங்கள் கட்டாயமாக வீட்டில் வந்து பண்ணணும். ஸோ இது முக்கியமாக இந்த டைமில் வந்து நிறைய தேவையில்லாத விஷயங்களை வந்து சிலர் பண்ணுறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கடி ஏற்படுதுன்னா உடனே வந்து டெட்டாலோ சாவ்லானோ போடுறது. ஸோ இந்த ஸ்பிரிட்டோ இல்லைனா அந்த ஆல்கோஹால் வந்து ஃபஸ்ட்டு படுறப்போ என்ன ஆகும்னா அந்த எங்கே வந்து அந்த பைட் ஏற்பட்டிருக்கோ அந்த இடம் டிஷ்யூஸ் எல்லாம் இன்ஜுரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து டெட்டாலோ சாவ்லானோ வந்து நீங்கள் எங்கே கடி ஏற்பட்டதோ ஃபஸ்ட்டு போடவே கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து கடி ஏற்பட்டிருக்குன்னா அது உடனே எடுத்து ஒரு பேண்டேஜை எடுத்து மேலே போடுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ எந்த ஒரு பைட் ஏரியாவையோ வந்து நம்ம கவர் பண்ணவே கூடாது. ஸோ பண்ண வேண்டிய 2 விஷயம், சோப் அண்ட் வாட்டர் போட்டு கண்டினியூஸாக 15 நிமிஷத்துக்கு வாஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பீட்டாடைன் ஆயின்மெண்ட் வீட்டில் இருந்ததுன்னா நல்லா அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு குழந்தைங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் எய்ட் வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்கும் கட்டாயமாக தெரியணும். அடுத்து ஆன்டி ரேபீஸ் வேக்சின், அதாவது இந்த நாய்க்கடி தடுப்பூசி பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஆன்டி ரேபீஸ் வேக்சின் எந்தெந்த சுச்சுவேஷனில் வந்து நம்ம போடணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 2 சுச்சுவேஷன். ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்க வந்து நாய்களோட பூனைகளோட விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நாயோ பூனையோ குழந்தைங்களுடைய ஸ்கின்ல வந்து சும்மா கீறிட்டு மட்டும் போகுது, சும்மா ஸ்க்ராட்ச் மட்டும் பண்ணிட்டு போகுது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கட்டாயமாக கொடுக்கணும். ஏன்னா அந்த சமயங்கள்லையுமே ஸ்கின் வந்து ப்ரீச் ஆகிடும், ஸ்கின் வந்து பிரேக் ஆகுது. ஸோ இது வந்து இந்த சமயங்களில் ப்ளீடிங் இருக்காது, எந்த ஒரு ரத்த கசிவும் இருக்காது. பட் ஸ்டில் இந்த சிச்சுவேஷன்லையும் நமக்கு நாய்க்கடி ஊசி தேவை. செகண்ட் சிச்சுவேஷன், ஸோ குழந்தைங்க வந்து தெருவில் விளையாடிட்டு இருக்காங்க, நாய் கடிச்சிருச்சு, கண்டினியூஸாக ப்ளீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா கட்டாயமாக நாய்க்கடி ஊசி தேவை. அது கூட சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் ஊசி கால்டு ரேபீஸ் இம்யூனோகுளோபுலின். ஸோ இந்த ஊசியும் தேவை. ஸோ இந்த ரேபீஸ் இம்யூனோகுளோபுலின்லாம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த பைட் வந்து ரொம்ப சீரியஸ். ஸோ குழந்தைய வந்து நாய் கடிச்சிருச்சு இல்லை ஏதோ ஒரு அனிமல் கடிச்சிருச்சு, கண்டினியூஸ் ப்ளீடிங் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ சீரியஸான ஒரு பைட். இந்த சமயங்களில் நம்ம வந்து இம்மீடியட்டாக நமக்கு வந்து ஒரு ஆன்டிபாடி எஃபெக்ட் தேவை. ஸோ அதனால் இந்த ரேபீஸ் இம்யூனோகுளோபுலின்றது இம்மீடியட்டாக வேலை செய்யும். ஸோ இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு எங்கே கடிச்சிருக்கோம், கையில் கடிச்சிருந்தோம்னா கையில் கடித்த இடத்தை சுற்றி நம்ம வந்து இந்த இன்ஜெக்ஷனை வந்து போட போகிறோம். முகத்தில் கடிச்சிருக்கோம், காலில் எந்த இடத்துல கடிச்சாலும் அந்த பிட்டன் ஏரியாவை சுற்றி நம்ம இந்த இன்ஜெக்ஷனை மேக்ஸிமம் எவ்வளோ டோஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ டோஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த 2 சிச்சுவேஷன்லையுமே வந்து நமக்கு ஆன்டி ரேபீஸ் வேக்சின் தேவைப்படும். ஸோ இது எத்தனை டோசஸ் நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ 10 ஊசி 14 ஊசி அந்த மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 4 ஊசி தான் நம்ம போட போகிறோம். அதுவுமே 4 தனித்தனி நாட்களில் நம்ம போட போகிறோம். ஸோ முதல் நாள் குழந்தை வராங்கன்னா அதை நம்ம டே 0 அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ டே 0 அன்னைக்கு ஒரு ஊசி தரப்போகிறோம். அடுத்து டே 3 3 நாளைக்கு பிறகு, அடுத்து டே 7 7 நாளைக்கு பிறகு, அப்புறம் 14 நாளைக்கு பிறகு. ஸோ இந்த 4 டோஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ டோஸ் 0, 3, 7 and 14. ஸோ சில சமயங்களில் 2 வாரம் கழிச்சு வரலன்னா மேக்ஸிமம் 14லேருந்து 28 நாளுக்குள்ளே நம்ம அந்த 4வது டோஸை வந்து கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் ப்ரோட்டோக்காலில் 5 டோசஸ் இருந்தது. இப்போ நம்ம வந்து 4 டோசஸாக வந்து இதை மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 டோஸுமே ஒரு ஷெட்யூல். இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக முடித்தா மட்டும்தான் ப்ராப்பரான இம்யூனிட்டி வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து கட்டாயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ நாய்க்கடி ஊசினா எங்கே போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா தடுப்பூசி மாதிரி தான் குழந்தைங்களுக்கு வந்து 2-3 வயது இருக்கிற குழந்தைங்களுக்கு தொடையிலையும், அதுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கைகளையும் நம்ம போட போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா ஊசிக்கும் வரக்கூடிய லேசான வலி, அந்த போட்ட இடத்துல வந்து கொஞ்சம் எரிச்சலோ இல்லைனா வலியோ வீக்கமோ இருக்கலாம். மற்றபடி சீரியஸான சைடு எஃபெக்ட்லாம் இந்த நாய்க்கடி ஊசிக்கு கிடையாது. ஸோ எந்த ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி நாய்க்கடி ஊசி போட்டதுக்கப்புறமா நாங்கள் வந்து சிக்கன் சாப்பிட்லாமா டாக்டர், இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கான்னு சொல்லி ரொம்ப காமனான ஒரு கேள்வி. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தடையுமே கிடையாது. நீங்கள் நார்மலாக உங்கள் ஆக்டிவிட்டி பண்ணலாம், நார்மலாக நீங்கள் எல்லா ஃபுட்டுமே சாப்பிடலாம். ஸோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பட் இந்த 4 டோஸ் வந்து நீங்கள் முடிச்சே ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு காமன் கொஷின் வந்து, என் குழந்தை வந்து என்னுடைய செல்லப்பிராணி, வீட்லேயே நாங்கள் வந்து ஒரு நாய் வளர்த்துறோம் டாக்டர், அந்த நாயோட தான் விளையாடிட்டு இருந்தான், பட் நாய் வந்து கொஞ்சம் பெராண்டி விட்டுருச்சு, லேசாக ஸ்க்ராட்ச் மட்டும் இருக்குது, நாய்க்கும் நாங்கள் தடுப்பூசி போட்டிருக்கோம், பட் என் குழந்தைக்கு போடணுமா அப்படின்றது தான். ஸோ இப்போ வர நம்மளுடைய உலக சுகாதார நிலையம் கொடுத்துருக்க கைட்லைன்ஸ் படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவன் தோ நம்ம வீட்டில் வளர்க்குற செல்லப்பிராணி நம்ம வந்து தடுப்பூசியெல்லாம் ப்ராப்பராக போட்டிருந்தா கூட
நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் ஒரு நாய்க்கடி ஏற்பட்டாலோ இல்லைனா வந்து ஸ்க்ராச்சஸ் ஏற்பட்டாலோ கண்டிப்பாக ரேபீஸ் தடுப்பூசியை எப்படி நான் சொன்ன மாதிரி அந்த 4 டோஸ் கொடுக்குறோமோ கண்டிப்பாக கொடுக்கணும். பிகாஸ் அனிமல்ஸ் பொறுத்த வரைக்கும், விலங்குகள் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ரேபீஸ் தடுப்பூசி விலங்குகளுக்கு போடுறப்போ இந்த வேக்சின் சீரோ கன்வர்ஷன் சொல்லுவோம், அந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கிறது கிடையாது. ஸோ எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால லேட்டஸ்ட் கைட்லைன்ஸில் வந்து பெட் டாக்ஸ், பெட் கேட்ஸ், வீட்டில் இருக்கிற செல்லப்பிராணிகள் கடிச்சா கூட நீங்கள் ரேபீஸ் தடுப்பூசியை கட்டாயமாக போடணும். ஸோ அடுத்து ஒரு சில சந்தேகங்களுக்கான விடைகள் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபிலாக்சிஸ். ஸோ ஒருத்தவங்க வீட்டில் வந்து நம்ம செல்லப்பிராணிகள் வளர்த்துறோம், ஒரு நாய் ஏதோ வளர்த்துறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ அவங்களாவே முன் வந்து எங்களுக்கு வந்து நாய்க்கடி ஊசி போட்டுக்கிறோம் டாக்டர், இந்த மாதிரி போடலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நாய்க்கடி ஏற்படுறதுக்கு முன்னாடியே நம்ம வேக்சினேட் பண்ணுறது, எஸ் இதை வந்து தாராளமாக பண்ணலாம். இதுக்கு வந்து ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி போடுறப்போ நீங்கள் 3 டோஸ் போட்டால் போதும். ஸோ டோஸ் 0 முதல் நாள் வந்து டோஸ் 0ன்னு எடுத்துக்கிறோம், 7வது நாள் அண்ட் 28வது நாள். ஸோ இந்த 3 டோஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேவையான எதிர்ப்பு சக்தி வந்து வந்துடும். ஸோ இந்த ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் தாராளமாக எடுத்துக்கலாம். ஈவன் குழந்தைங்களுக்கும் இதை வந்து நம்ம தரலாம். ஸோ இது ஃபஸ்ட். செகண்ட் வந்து குழந்தைங்க வந்து ஒரு சில குழந்தைங்க இப்போ ரீசெண்டாக நான் ஹாஸ்பிட்டல் பார்த்த குழந்தைங்களே சொல்கிறேன், ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து அவங்கள கம்ப்ளீட்டாக ஷெட்யூல் முடிச்சிருப்போம். ஸோ நாய் கடிச்சிருக்கோம், ஒரு 4 டோஸை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்போம். இப்போ ஒரு 4-5 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா திரும்ப வருவாங்க, திரும்பவும் நாய் கூட விளையாடிட்டு இருந்தாங்க, திரும்ப வந்து நாய் கடிச்சிருச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த ஆன்டிரேபிஸ் வேக்சின் பொறுத்த வரைக்கும் அதுக்கான எதிர்ப்பு சக்தி ஆன்டிபாடி எஃபெக்ட் வந்து 3 மாதம் தான் இருக்கும். ஸோ போட்ட அந்த கடைசி டோஸ் வந்து 3 மாதம் தான் இருக்கும். ஸோ 3 மாதத்துக்கு மேலே திரும்பவும் வந்து எக்ஸ்போஷர் இருந்தது அப்படின்னா நம்ம 2 டோஸ் மட்டும் பூஸ்டராக போட வேண்டியது இருக்கும். ஸோ டே 0 அண்ட் டே 3ல பூஸ்டர் டோஸ் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கட்டாயமாக போடணும். நாங்கள் ஏற்கனவே 4 டோஸ் போட்டாச்சு, 4 இன்ஜெக்ஷன் போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விடவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லாஸ்ட் வந்து எங்கள் ஏரியாலே வந்து நிறைய இந்த மாதிரி ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்குது. ஸோ நிறைய இந்த டாக் பைட்ஸோ இல்லைனா வந்து நிறைய இந்த நாய் தொலை இருந்துகிட்டே இருக்குது. எப்படி என்ன பண்ணுறது டாக்டர், குழந்தைங்க வந்து தெருவில் தான் விளையாடுறாங்க. இது வந்து ஒரு காமன் கன்சர்ன் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து. ஸோ குழந்தைங்களை வந்து கொஞ்சம் நாய் பார்த்தாலே வந்து நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் குழந்தைங்க வந்து நாய் மேலே வந்து இந்த கல்லை தூக்கி போடுறது, தூங்கிட்டு இருக்க நாய் போய் எழுப்புறது, இந்த மாதிரிலாம் வந்து குழந்தைங்களும் நேச்சுரலாக இன்ஸ்டிங்க்ட் எப்படி விளையாடுறாங்களோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லணும். ஸோ எந்த ஒரு நாயுமே வந்து நம்ம ப்ரொவோக் பண்ணக்கூடாது. ஸோ அது ரொம்ப முக்கியம். நாய் மேலே கல்லை தூக்கி போடுறதோ தடியை தூக்கி போடுறதோ அது பண்ணக்கூடாது. குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைங்க. சப்போஸ் உங்களுடைய ஏரியாவில் வந்து ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஸ்ட்ரே டாக் இருக்குது, அது வந்து சும்மா அதாவது தலை தெறிக்க ஓடுது அந்த நாய், ரொம்ப வந்து அந்த உமிழ்நீர் எல்லாமே வந்து சுரந்துட்டு ட்ரூல் ஆகிட்டு அந்த ஒரு நாய் வந்து ரொம்ப வேகமாக எப்பயுமே ஓடிட்டுருக்கு, யாரை பார்த்தாலும் ஒரு கடிக்கிற இன்ஸ்டிங்க்டோட இருக்குது அப்படின்னா ஸோ அந்த நாய் கட்டாயமாக ஒரு ரேபிட் அனிமலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய முனிசிபாலிட்டி அத்தாரிட்டிஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். பிகாஸ் இதெல்லாமே வந்து ஹை ரிஸ்க்கான ஒரு கேட்டகரி. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் வந்து டாக் பைட் பற்றி நான் பேசியிருக்கேன். ஸோ வேறு ஏதாவது சந்தேகங்கள் இந்த டாபிக் பற்றி இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான விடைகள் வந்து நான் கட்டாயமாக தரேன். ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ டாபிக் கூட உங்கள் எல்லோரும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.